ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நிதா சமையல். நிதா சமையலில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டுக்கால் சூப் வந்து மோஸ்ட்லி நம்ம கடையில் தான் வாங்கி குடிச்சிருப்போம். வீட்டில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினச்சிருப்போம். ஆனால் ஈஸி தாங்க. நான் அதை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டுக்கால் வந்து கடையில் வெட்டி வாங்கி வச்சுக்கணும். அது வந்து மேலே வந்து அவங்க நெருப்பு வச்சு கருக்கியிருப்பாங்க இல்லையா, அதனால் வந்து ஒரு லைட்டாக கருப்பாக இருக்கும். அதை நம்ம வந்து லைட்டாக கத்தியை வச்சு இப்படி தேய்ச்சாலே வந்து உங்களுக்கு அது நல்லாவே வந்துடும். ஸோ அதை மாதிரி வந்து இதை மாதிரி ஒயிட்டாக ஆக்குனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா கழுவிக்கணும். ஒரு 2-3 தடவை வந்துட்டு நம்ம கழுவிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ ஆட்டுக்கால் அந்த இன்னர் பார்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து ஸ்மெல்லு தான் நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து கழுவிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் உங்களுக்கு போயிடும். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம். நம்ம வந்துட்டு புதினா கொத்தமல்லி அப்படியே அரிஞ்சு போட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு சூப் குடிக்கும்போது வாயிலெல்லாம் மாட்டோம் இல்லையா. ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு புதினா கொத்தமல்லி எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது சூப்போடு சேரும்போது இன்னுமே வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு உடம்புக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதனால் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. நம்ம இவ்வளோதான் அரைச்சிருக்கோம். இவ்வளோத்தையுமே வந்து நம்ம வந்து சூப்பில் போட போகிறதில்ல. ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் அளவுக்கு போட போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஆட்டுக்கால் அந்த ஸ்மெல்லுக்காக வந்துட்டு கொஞ்சம் நிறையா தான் ஆட் பண்ணுவோம் ஸ்பைசஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆட்டுக்காலை வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துலலாம் வந்துட்டு நைட்டில் வந்து விறகடுப்பில் போட்டு அது நைட்டு ஃபுல்லாக வெந்து வந்து காலையில் அதை எடுத்து சூப் வச்சு குடிப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த எலும்பில் இருக்க அந்த மஜ்ஜையெல்லாம் வந்து இறங்கியிருக்கும். ஆனால் நம்மளுக்கு இப்போ அந்த வசதியெல்லாம் இல்லை. அதனால் வந்துட்டு நம்ம ஒரு குக்கரில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ ஆட்டுக்கால் சூப்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அது மேலே வந்து நம்ம இந்த ஆட்டுக்காலெல்லாம் தூக்கி போட்டு மஞ்சத்தூள் போட்டு இதை லைட்டாக ஒரு 2 பிரட்டி விடணும். எண்ணெயில் வந்து அது நல்லா கொஞ்சம் மிங்கிளாகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் இந்த அளவு இது வந்து ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவு வருங்க. ஸோ 5 ஸ்பூன்ஸ் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு அரைச்சதை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த காலும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா மிங்கிள் ஆகி வரணும். ஸோ அந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து அந்த காலோட மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் வந்து அந்த காலோட ஸ்மெல்லெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை நீங்கள் வதக்கி விடுங்க. அது ரெண்டுமே நல்லா சேர்ந்து நல்லா இஞ்சி பூண்டு வந்து நல்லா மணமாக வரும்போது அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் சூப்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணுறோம். நான் இதில் வந்து 2 சொம்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா.